Hi guys, my name is V. I'm good boy. ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் மீனு. இன்றைக்கி நம்ம டேக் குக்கோட மினி சீரீஸ் பிரதர்ஸ் அட் வார் தான் பார்க்க போகிறோம். ஐம் ரியலி சாரி, ஒரு 3 months நான் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதை போட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கும் தெரியல. பட் இந்த எபிசோடை சப்போஸ் முடிக்கலைன்னா இன்னொரு எபிசோட் இருக்குது, அதில் முடிச்சிருவேன். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் மிச்ச நாள் ஸ்டோரி போட்டனால ஸ்டோரி எல்லாம் மறந்துருப்பீங்க. ஸோ திருப்பி போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் நானும் போய்ட்டு திருப்பி பார்த்துட்டு வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வெயிட் மினிட், ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டோரி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஃபீல்டுக்கும் இறங்கிட்டேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏண்டி அவன் அப்படி இருக்கான்? நானும் எவ்வளவோ அவனை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் அவன் என்னை மூச்சு கூட பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. லூனா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. என் ஜங்குக்கு அவனை பார்க்கணும் ப்ளீஸ். என் குழந்தை எந்த நிலமையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ என்ன, ஜேகே சாரை பார்க்கணும் அவ்வளோதானே? ஆமாம் ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு. சரி, இன்றைக்கி 12 மணிக்கு நைட்டுக்கு ரெடியாக இருக்கும். எதுக்கு சொன்னால் கேளு. உனக்கு ஜேகே வேணும் தானே? ஆமாம் எனக்கு ஜேகே வேணும். அப்போது ரெடி ஆகிடு. நான் 12 மணிக்கு பைக் எடுத்துக்கிட்டு வந்து நிற்பேன், நீயும் வெளியே வந்தேன். சரி அப்படின்ட்டு நீங்களும் கட் பண்ணுறீங்க. அப்படியே டைம்ஸ்கே பார்த்தா 12 மணி. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து வெளியே நிற்பா. இவன் எங்கடி இருக்கா? நான் வெளியே தான் நிற்கிறேன். இருடி வந்துட்டேன். ஒரு 5 minutes இரு. வந்துட்டேன். பைக் எடு. ஏய் உங்கள் அண்ணன் அவனுக்கெல்லாம் தெரியாது. நீ வா போவோம் நம்ம. சரி வா அப்படின்ட்டு லூனாவும் உங்களை கூட்டிக்கிட்டு ஜேகே வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறீங்க. சரி, ஜேகே வீடில் ஜேகேட மேன்ஷன் கிட்ட. ஹேய் எதுக்கிட்ட இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்த? ஹேய் ஜேகே பார்க்கணுன்னு இப்போ இங்கே தானே வந்தாகணும். அது தெரியும். சரி அது தெரியும் லூனா, பட் எப்படிடி பார்க்குறது? செவரு குதிச்சு தான். ஏன்னா செவரு ஏரியா? நாயெல்லாம் உள்ளுக்கு இருக்குடி. ஆமாம், பெரிய பொல்லாத நாய். அதுக்கு தான் ஒரு பிளான் போட்டு வந்திருக்கேன். என்ன பிளான்? டட்டடாயின் அப்படின்ட்டு அவர் பிஸ்கட்டை காம்பா. ஏய் நான் இருக்கிற பிரச்சனைக்கு உனக்கு தின்றதுக்கு சாப்பாடு வேணுமா? ஏய் பைத்தியம், பிஸ்கட் டி நாய்க்கு. ஓ என் ஃப்ரெண்டு லவ் யூடி. ஏய் போ, ஒன்றால் நம்பவே கூடாது. சரி வாடி என் சொக்குக்கு அவனை பார்க்கணும். அலையாத. அலையிறேண்ணா. நீ லவ் பண்ணியிருந்தா உனக்கு தெரியும்டி அந்த வலி. சரி வந்து தொலை அப்படின்ட்டு அவள் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஏற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவா. பட் நீங்கள் ஒரு கேர்ள்ஸ் 2 பேர், உங்களால் கஷ்டம் அவ்வளோ பெரிய செவரை குதிக்கிறதுக்கு. டக்குன்னு என்ன இருக்குதுன்னு பார்த்தா உங்களோட பைக் நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்க தெரியுமா? அதை என்ன செய்வா, செவத்தோடு ஒட்டி நிப்பாட்டுவா. ஏய் எப்படிடி? ஏறு, வேறு வழி இல்லை, இதை வச்சு தான் ஏறணும். சரின்ட்டு நீங்களும் மெண்டக்கட்டு ஏறி அப்படியே அந்த சைட் காம்பவுண்ட் எகிரி குதிச்சிருவீங்க. அண்ட் உங்ககிட்ட பிஸ்கட்டை தூக்கி வீசுவா. ஏய் அப்போ நீ விளையாடி. உன் புருஷன் உன் வீடு, அவ்வளோதான். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் நான் மாட்டிக்கிறேன்னா உன் புருஷன் எனக்கு கொண்டே போட்டுருவான் அப்படின்ட்டு அவன் வந்து அங்கனைக்கே நிற்பான். போ ஒன்றும் செய்ய மாட்டான் போ அப்படின்னு சொன்னோன்னே நீ ஜாயாவும் அப்படியே போவான். பயந்துக்கிட்டே போனோன்னா நாய் அங்கே வந்து நிற்கும். என்னடா ஒரு உருவம் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்தா கொலைக்க தொடங்கிடும் ஓன்ட்டு. டக்குன்னு நீங்கள் என்ன செய்வீங்க, பிஸ்கட்டை காமிச்சு பிஸ்கட்டை தூக்கி போடுவீங்க. அப்போ அதுவும் அந்த பிஸ்கட்டை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அமைதியாக சாப்பிட்டு கொடுக்குமா. அந்த கேப்பை வச்சு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. எஸ்கேப் ஆகிட்டு இப்போ ஜேகேட ரூம் கிட்ட தான் வந்து நிற்பீங்க. எப்படி உள்ளுக்கு போகிறது? இவன் வேறு பாஸ்வேர்டுக்கு மயிரெல்லாம் வச்சுருப்பானே, என்ன பண்ணுறது? புருஷா இன்னைக்கு லாக் போடாமல் வச்சிரு அப்படின்ட்டு எதையோ மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் டக்குன்னு அன்லாக் பண்ணுவீங்க. பார்த்தா கதவு அன்லாக்கில் தான் இருக்கும். தேங்க்யூ லவ் யூ அப்படின்ற மாதிரி டக்குன்னு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரில. நீங்கள் பாட்டுக்கு அலறிட்டு போகிறீங்க. டக்குன்னு ஜேகே போனால் எல்லாம் இருட்டாக இருக்கும்.
அச்சோ இந்த இடத்துல எங்கே போய் என் புருஷனை பார்க்குறது, பெட் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் தடவிக்கிட்டே போவீங்க. ஏன்னா லைட் போட்டால் ஜேகே முடிச்சிருவான்ற பயத்தில் மெதுவாக தடவி போனால் பெட் வந்துடும். பெட் வந்தோடனே பெட்டுக்கிட்ட தேடுவீங்களா, தடவி பார்ப்பீங்களா? பெட்டெலாம் யாரும் இல்லாத மாதிரியே ஃபீலாக இருக்கும். டக்குனு அவங்க ஃபோன் டார்ச் அடித்து பெட்டுக்கிட்ட பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. ஐயோ என் புருஷன் காணோம், அப்படியே புருஷன் கடை போட அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடுவீங்க. அப்படியே ரூமை சுற்றி பார்த்தா ஜேகே ஒரு மூலையில் படுத்து அப்படியே எப்படி அவன் வந்து இருந்தானோ அதே நிலமையில அவன் படுத்து தூங்கி இருக்கான். அவனை அறியாமையே படுத்துட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே மெதுவாக நடந்து போவீங்க. வெயிட்டு லைட்டை தான் ஆன் பண்ணுவீங்க. பட் ஜேகேக்கு அது சென்ஸ் ஆகாது. ஜேகே ஒரு மாதிரி ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டு படுத்த மாதிரி படுத்துக்கிருப்பான். மெதுவாக ஜேகே கிட்ட போகிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி உங்கள் கண்ணிலேருந்து ரொம்ப டியர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெதுவாக அவன்கிட்ட மண்டிடுறீங்க. மண்டிட்டு சங்குக்கா, ஜேகே எழுந்துருடா, ஜோனா சாயா வந்திருக்கேன். அப்படி ஜேகே ஒரு மாதிரி, யாரம்மா ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஜேகே சாயா வந்திருக்கேன். ஜேகே சோயாவா? சோயா என்னை டிஸ்டர்ப் பண்ணாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே எழுந்துருடா அப்படின்ட்டு அவன் நல்லா எழுப்பி விடவும் டக்குனு ஜேகேக்கு முழிப்பு வந்துடும். ஏய் நீ எப்படி இங்கே வந்த? எப்படி இங்கே வந்த உங்களுக்கு? சங்குக்கா அமைதியாக பேசு, கீழே ஆண்டி அங்கிள் இருக்காங்க, அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி அங்கிள்ன்றேன், ஆண்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. எப்படி வந்த? எப்படியோ வந்துட்டேன். ஜேகே நான் பகல் வந்தேன் தானே, ஏன்னா என்ன பார்க்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா? உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லடி, வெளியே போறியா இல்லாட்டி செக்ரட்டரி அப்படின்னு கத்த வரப்ப டக்குன்னு சோயா போய்ட்டு கிஸ் பண்ணிடுவா ஜேகேய. ஜேகே ப்ளீஸ் கத்தாத, உனக்குன்னு இருக்கிறது இப்போ நான் மட்டும்தான் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு டைட் ஹக் பண்ணிடுவா. ஜேகே இவ்வளோ நேரம் வச்சுருந்த எல்லா கஷ்டத்தையும் சோயா மேலேயே அப்படியே ஹக் பண்ணிட்டு கதறி அழுக தொடங்கிடுவான். ஒன்றும் இல்லை ஏண்டி அண்ணன் இப்படி பண்ணா? ஏண்டி என் தங்கச்சி வாழ்க்கை தான் கிடச்சிச்சா, அவனுக்கு என் மேலே கோமனை என் மேலே காட்ட வேண்டி தரடி. என் தங்கச்சி என்னடி பண்ணா? பாவடி குழந்த இப்போ என்ன நிலைமை அனுபவிச்சுக்கிருக்குன்னு தெரியலை. நீ எனக்கு அண்ணா இல்லை, எனக்கு ஒரு அப்பா மாதிரின்ட்டு அடிக்கடி அவன் என்கிட்ட சொல்வான். ஆனால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டே என்னால் அவளை வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. சங்குக்கா அழைக்காது, சங்குக்கா அவன் எனக்கு ஒரு குழந்தை தான். சங்குக்கா அண்ணா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல சங்குக்கா. ஆனால் அண்ணா என்னைக்கும் ஜோனாவை கஷ்டப்படுத்த மாட்டான்னு மட்டும் எனக்கு தெரியும். என்னடி கஷ்டப்படுத்த மாட்டான்? நேற்று என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடி? என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? என் ஆளுங்களில் ஒருத்தன் உன் அண்ணன் வீட்டில் இருக்கான், ஒரு மேடை. அவன் எனக்கு எல்லாமே நேற்று சொன்னான். நேற்று ரூம்லேருந்து சத்தம் கிடிச்சு மேடம் மலர்ற மாதிரி ரொம்ப கத்துற மாதிரி விடுங்கன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் அந்த ஸ்ரீ வந்தான்னு சொல்லி அவன் இந்த ஸ்ரீ கூட ஒன்றா இருந்தானோ இன்னைக்கு எல்லா நியூஸும் எனக்கு வந்துச்சு. என் குழந்தைங்க கஷ்டப்பட்டுக்கிருக்கா, என்ன ஒன்றால் தான் ஏண்டி உன்னை நான் பார்த்து தொலைஞ்சேன், ஏண்டி உன்னை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு சோயாவை அப்படியே பிடிச்சி தள்ளுறான். ஜங்குக்கா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, ஜோனாவளை மட்டும்தான் அண்ணனை மாற்ற முடியும். அது அவள் லைஃப், அவள் மாறுவா, என் அண்ணனும் மாறுவான்.
அண்ணன் உன் மேலே கோபம் உன்னை பழிவாகணுன்றதுக்காகத்தான் ஜோனாவை கட்டிக்கிட்டான். ஆனால் இன்னொரு ரீசனும் இருக்குது. அவன் லவ் பண்ணுறான் ஜங்குக்கா. ஏண்டி அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிருக்க? உன் அண்ணன் இன்னொருத்தி கூட படுத்துவேன் தானே? எனக்கு எல்லாம் தெரியும். ப்ளீஸ் ஜேகே. தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சரிடி, நான் உன்னை கட்டிக்கிறேன், இன்னொருத்தையும் நான் வச்சுக்கிறேன். உனக்கு இப்போ எப்படி இருக்கும்? உனக்கு இல்லை, உன் அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? ஜேகே ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. உங்களுக்கு வலிச்சா அது வலி, மற்றவங்களுக்கு வலிச்சா அது வருத்தம் இல்லையாடி? என் தங்கச்சிடி அவன் என்னடி பண்ணா அப்படின்ட்டு ஜோயாட முடிய பிடிச்சி இழுப்பா. இப்போ இழுத்தோடனே மேலேருந்து சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு ஜேகேட அம்மா டக்குன்னு என்ன சத்தம்ன்ட்டு எழும்பிடுவாங்க. எழும்பிட்டு மேலே வந்து பார்த்தா கதை தான் ஓப்பனில் இருக்கும் தானே. ஜோயா அவன் முடிய பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிருப்பான் ஜேகே. ஜங்குக், ஜேகே விடு ஜேகே, என்ன ஜேகே பண்ணுற? ஏண்டி ஏன் அப்படின்ட்டு ஜேகே ரொம்பவே டைட் பண்ணுறா. ஜேகே கொண்டுரு, எப்படிப்பட்டவனுக்கு கூட பிறந்தன்ற ஒரு பாவத்துக்கு உன் கையால் நான் செத்துடுறேன். உன் தங்கச்சி அங்கே சாவுறா, இங்கே நான் உன் கையால் செத்துறேன் ஜேகே, எனக்கு கொண்டுரு, சாவடி அப்படின்ற மாதிரி ஜேகே அவங்க கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிறப்பா. டே விடுடா பாருடா, மூச்சு எடுக்க முடியாமல் இருக்கு, விடுடா அப்படின்ட்டு ஜேகே பிடிச்சி தள்ளி கண்ணத்தில் பல்லார்னு அரைவாங்க ஜேகேட அம்மா. ஏம்மா நீ இப்படி பண்ண? ஜோனாவுக்கு ஏம்மா அவனுக்கு கட்டி வச்ச? என்ன இப்போ அவனுக்கு பிரச்சனை? இப்போ ஜோனாவை அவனுக்கு கட்டி கொடுத்தது பிரச்சனை. அம்மா நீ யாருக்கு வேணாலும் கட்டி கொடுமா, அவனுக்கு ஏம்மா கல்யாணம் பண்ணி வச்ச? அவன் அங்கே நரக்க வேதனை அனுபவிச்சுக்கிருக்காம்மா. எனக்கு எல்லாம் தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். அவள் வாழ்க்கை அப்படி தான் போய் முடியணும்னு இருந்துச்சுன்னா அது போய் தொலையிட்டோம். உன் லைஃப்பை நீ பாரு. உனக்கு என்ன சோயாவை கட்டி வச்சுட்டு இவா சோயா ஆண்டி ப்ளீஸ் நீங்களும் அவன் மனசை உடைக்காதீங்க. என்னம்மா பண்ண சொல்கிற? தங்கச்சின்னு இந்த நிலைமை கொண்டு வந்தது இவன். ஆனால் உன் மேலே பழைய போட்டுக்கிருக்கான். நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம். அவன் மனசில் காதல் இருந்ததை அவனை வெறுப்பாக்க வச்சு ஒரு பகையாளி ஆக்கி இந்த நிலைமை கொண்டு வந்தது நீ தானே. அப்படி இருந்துட்டு இவன் மேலே பழைய போட்டுக்கிருக்கா? என்னம்மா அது எப்பயோ நடந்த விஷயம். அதை ஸ்டில் அவன் இன்னுமே ரிமெம்பர் பண்ணி என் தங்கச்சி கொடுமைப்படுத்திக்கிருக்கான். போதுண்டா தங்கச்சின்ட்டு. நீ பண்ண பாவத்துக்கு அவன் அங்கே அனுபவிச்சுக்கிருக்கா. என் அண்ணன் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் என் மருமகன். பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவன் எனக்கு மருமகன். என் பொண்ணை அவன் என்றைக்கு கஷ்டப்படுத்த மாட்டான். இப்போ அனுபவிக்கிறது எல்லாம் அவள் செஞ்ச பாவத்துக்கான விடு, அவள் லைஃப்பை அவள் பார்த்துக்குவா, விடு அப்படின்ட்டு வேண்டாம்மா சொல்லிட்டு சோயாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படியே ஜோனாட சைட்டை காமிச்சா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வயன் எலும்புவா. பார்த்தா அவள் கீழேயே படுத்திருப்பா. சாரி வயன்னு ஜோனா கீழே படுத்திருப்பா. அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா கணக்கா டேடர் ரூமை தான் அவள் பார்ப்பா. ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வருவா. ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. மேடம் நீங்கள் இதெல்லாம் சரிங்க, நான் பார்த்துக்குறேன். இல்லை பரவாயில்ல, எனக்கு நானே சமைச்சி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் மற்றவக்க பாருங்கள், சமையல் மட்டும் நான் பார்த்துக்குறேன். சரிங்க மேம் அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக சமைச்சிக்கிருக்கீங்க. அப்போ ஃபஸ்ட்டு காஃபி போடலாம். சாரி, உங்களுக்கு காஃபி பிடிக்காது, சேம் டேக்கு காஃபி பிடிக்காது. டீ ஊற்றுறீங்க. டீ ஊற்றிட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து
ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டே இருக்கீங்க. மேலேருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்கும். பார்த்தா அந்த ஸ்ரேதா அவள் அரைக்குறையாக வந்து நிற்கிறா. ஐ மீன் டேடு லாங் ஷர்ட்டை ஒன்று போட்டுட்டு வந்து நிற்கிறா. நீங்கள் என்னடா சத்தம், யாரோ நடந்து வர மாதிரி சத்தம்ன்ட்டு இப்படி திரும்பி பார்த்தா மேலேருந்து அவளுக்கு கீழே வரைக்கும் பார்ப்பீங்க. டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு கண்டுக்கல, ஒரு மாதிரி திரும்பி எகெயின் அவங்க டீயவே குடிச்சிக்கிருப்பீங்க. ஹே, யார் அங்கே இருக்கா? மேடம், எனக்கு ஒரு டீ, சாரி எனக்கு ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக ஊற்றிட்டா, செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அவள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் வந்து உட்காருவா. நீங்கள் அப்படியே எத்தையுமே கண்டுக்காமல் ஒரு மாதிரி டீயவே குடிச்சிக்கிருப்பீங்க. ஸ்ரே, டைம் ஆச்சு, ஆஃபீஸ் வேறு கிளம்பருக்கு. பேபி இப்போ தான் எழுமணியா? கொஞ்சம் லேட்டாக இப்போவுமே கொஞ்சம் டயர்டாக இருக்குது பேபி. ஓகே, போய் ஃப்ரெஷ்அப் நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வந்து அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து இறங்கிக்கிட்டே காய்ச்சிக்கிட்டே தான் வருவான். அப்போ தான் உங்களை நோட் பண்ணுவான். நீங்கள் உங்களுக்கு ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி, நீங்கள் தேர்ட் பர்சன் மாதிரி ஏதோ வந்து விருந்தாளி மாதிரி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நார்மலாக அவங்க டீயை குடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழும்பி போகிறீங்க. டீ உங்களையே தான் பார்த்துக்கிருக்கான். அங்கே பக்கத்தில் ஒருத்தி அரைக்குறையா அவ்வளோ செக்ஸியாக வந்து உட்காந்துருக்கா. பட் டேட கண்ணு உங்கள் மேலே தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ மாதிரி உடுத்தலை, ஜஸ்ட் நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. ஷர்ட் ஒன்றும் கீழே அந்த எலிஃபெண்ட் பேண்ட்பாங்க சம்திங், அந்த எலிஃபெண்ட் ஐயோ எனக்கு வாய் கொளருது, எலிஃபெண்ட் பேண்ட்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கும் பேண்ட். அது வந்து நீங்கள் சும்மா போட்டுட்டு நார்மலாக கொண்ட ஒன்று போட்டிருக்கீங்க, அவ்வளோதான். அந்த இதுலேயே விழுந்துட்டான் சொல்லப்போனால். போயிட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு குக் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிருக்கீங்க. பேபி வெயிட், என்னடி சேர்ந்தே குளிக்கலாமே? இல்லை, நீ போய் தனியாக குளிய, எனக்கு ஒரு வேலை இருக்குது சின்னதான் அப்படின்ட்டு அவன் உங்கள் ரூமுக்கு போகிறான். நீங்கள் உங்கள் ஃபுட்டெல்லாம் கிச்சன் உள்ளுக்கே தான் சாப்பிட்றீங்க. ஏன்னா அவங்க வெளியே இருக்காங்கன்ட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு அவங்கள பார்க்கவே, அவங்கள வந்து அவங்கவுங்க முன்னாடி இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல 2 பேருமே. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதிரி கிச்சன்லேயே அந்த ஸ்டாப் இருக்கும், அந்த இதுலேயே ஏறி உட்காந்து சாப்பிட்டுக்கிருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கை கழுவிட்டு, அக்கா சொல்லுங்கள் மேடம். மேடம்லாம் வேணாம், நீங்கள் என்ன சரி ஜோனானே கூப்பிடலாம். இல்லை மேடம் பரவாயில்ல, நீங்கள் சாரோட ஒய்ஃப். சாச்சா, நான்லாம் சாரோட ஒய்ஃபில் அந்த அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காளே அவள் தான். பார்த்தீங்க தானே, நானும் அவங்கள மாதிரி ஒரு மேட்னு நினச்சிக்கோங்க, இல்லை இந்த வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி இல்லையா உங்கள் சாரோட அம்மாவோட மருமகன்னு வச்சுக்கோங்க. தெரியும் மேடம், நீங்கள் தங்கச்சி மக, ஐ மீன் சாரோட அப்பாவோட தங்கச்சி மகன்ட்டு தெரிஞ்சால் சரி அப்படின்ட்டு சிரிச்சுட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபன்னாக காய்க்கிறீங்க அவங்க கூட. சரி மேடம், நான் இப்போ தானே சொன்னேன், ஏன்னா ஜோனன்னு கூப்பிடுங்க. என்னை விட நீங்கள் ஒரு 2 வயசு 3 வயசு தான் பெரிய ஆளாக இருப்பீங்க. என்னை போய் நீங்கள் மேடம்னு கூப்பிட்றீங்க. ஜஸ்ட் கால் மீ ஜோனா. இருக்கட்டும் ஜோனா, குட். சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன், பாய் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஷர்ட்டை கழட்டிட்டு பேக் சைட் நீட்டுக்கிட்டு அப்படியே ஷர்ட்டை கழட்டிக்கிருப்பீங்களா, ஒரு ஹேண்ட் உங்களை அப்படியே பேக்காக் பண்ணுது. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மிரரை பார்ப்பீங்க. பார்த்தா டே தான் உங்களை அப்படி பேக்காக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்கிட்ட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிருக்கான். என்னடி காலையில் இப்படி கொண்டு முன்னாடி இருக்கா, மூடாவாதான். அதுதான் அவள் கூப்பிட்டா தரேன் போகலையா? மூடாக இருந்துச்சுன்னா அவகிட்ட போக வேண்டியது தரேன்.
இதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஹே, உன்னை பார்த்து மூடாகணும், உன்கிட்ட தாண்டி வரையணும். யார் சொன்ன என்னை பார்த்தா எனக்கிட்ட தான் வரணுன்ட்டு? என்னை பார்த்தா உங்களுக்கு மூடாகனா அவங்ககிட்டையும் போகலாம். ஆல்ரெடி நான் சொன்னது தானே. என்ன ஊர் உலகத்தில் நான் அவங்க பொண்டாட்டி, அவள் அவங்களுக்கு பாட்டி, அது தானே. ஹே, என்னடி ஜலசா உனக்கு? இல்லைடா, எனக்கு ஜலஸே இல்லை. இது என் லைஃப்ன்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த பொண்ணு இல்லை, நீ எந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏன் என்னை உன் பெட்டில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு கூட ஒன்றா இருந்தாலுமே எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைட்டா. ஏன்னா நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என் லைஃப் இப்படி தான் போகணுன்னு இருந்துச்சுன்னா அது போகட்டும். ஏன் என் வாழ்க்கைக்கு நீ தானே பிச்சை போட்டிருக்க. என் வாழ்க்கை பிச்சை எவனோ ஒருத்தன் கட்டிட்டு தாலி கட்டிட்டு போயிட்டு பாதியோடையே போயிட்டான். அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்கல, அதனால காலுக்கு கீழே தான் நான் கிடக்கணும். ஏய், என்ன திமுறா? இல்லைடையா, இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன். ஏதாச்சும் ஒன்று நான் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுனேண்ணா. அப்படியே உங்களை விட்டு பேக்கா ஒரு 2 ஸ்டெப் தள்ளி வைப்பான். என்னடா இவ்வளோ உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இப்படி ஒரு வெறுப்பு? ஏன் இப்படி உங்களுக்கு டே மேலே இவ்வளோ வெறுப்பு? டேக்கே உங்கள் மேலே வெறுப்பு? ஜங்குக்கோ டேக்கு ஏன் இவ்வளோ பெரிய பார்க்க என்னன்ட்டு ஒன்றுமே புரியலையா? வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். பட் இந்த பார்ட்டில் கிடையாது, நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் ஃபுல்லாகவே ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜூலிஸ், பாய், லவ் யூ, கமெண்ட் மஸ்ட். 사랑해요.